நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்களினுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஜாதகம் பார்ப்பதற்கு தற்போது குறைவான கட்டணமாகவும், உலகம் முழுவதும் ஒரே கட்டணம் குறைவான கட்டணமாக வாங்குறாங்க. விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம், திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே 6-8 அதிபதியினுடைய தொடர்பை பெற்ற ராகு பகவான் ரிஷப லக்னத்திற்கு என்ன பலனை தருவார் மற்றும் துலாம் லக்னங்களுக்கு, அதாவது ரிஷபம் மற்றும் துலாம் லக்னங்களுக்கு ராகு தசை நடைமுறையில் வருது. ஆனால் அந்த ராகு 6-8 அதிபதிகளுடைய தொடர்பை பெற்று தசை நடத்துகிறாரு அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. பொதுவாகவே ராகு தசை நடைமுறையில் வருதுன்னா, ராகு குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெற்றிருந்தால் அந்த தசை யோக தசையாகவே கருதப்படும். குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெறுவது. அதே நேரத்தில் அந்த குரு சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் லக்னங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரிஷப லக்னத்திற்கு அட்டமாதிபதியாக குரு பகவான் வருகின்றார். அதே போல 6ஆம் அதிபதியாக தன்னுடைய லக்னாதிபதியே வருகின்றார். அப்போ 6-8 அதிபதிகளுடைய தொடர்பை ரிஷப லக்னத்திற்கு ராகு வாங்குறாருன்னு வைங்க. துலாம் லக்னத்திற்கு அதே போல 6ஆம் அதிபதியாக யார் வரா? குரு வராரு. 8ஆம் அதிபதியாக லக்னாதிபதி வராரு. அப்போ ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவருடைய தொடர்பை ராகு பெறும்போது நல்ல பலனை தருவாரா? அப்போ ரிஷப லக்னத்திற்கு எந்த மாதிரியான பலனை தருவார், துலாம் லக்னத்திற்கு எந்த மாதிரியான பலனை தருவார், எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. அதாவதுங்க, ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். எப்போதுமே ராகு எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை இயக்கவே செய்வார். லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி. ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி யாரு? சுக்கிரன். லக்னத்திலே ஆட்சி. லக்னத்திற்கு நேர் 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ராகு எங்க இருக்காரு? துலாம் வீட்டில் இருக்காரு. ராகு தசை நடத்துறாரு. ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னத்தில் ஆட்சியா இருந்தாலும் ராகு 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் ராகு 6ஆம் பாவகத்தை இயக்கவே செய்வார். ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் லக்னாதிபதியாக இருந்தாலும் 6ஆம் பாவகத்தை ராகு இயக்குவார். ஒருவேளை 12ஆம் இடத்துல அமர்ந்த ரிஷப லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல அமர்ந்த குருவினுடைய பார்வையை வாங்குகிறார் ராகு. 6ஆம் அதிபதியுடைய தொடர்பை இங்கே பெறுகின்றார். எப்படி தொடர்பு? 6ஆம் வீட்டில் நின்று 6ஆம் அதிபதியின் தொடர்பை பெறுகின்றார். 8ஆம் அதிபதியுடைய பார்வையை வாங்குகின்றார். இந்த இடத்துல லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதால் ஜாதகர் சமாளித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் 6ஆம் பாவகத்தின் தன்மையான அனைத்து விஷயங்களும் நடக்கும். ஜாதகருக்கு கடன், பம்பு, வழக்கு, நோய், எதிரி அனைத்துமே நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பதால் ஜாதகர் சமாளித்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே நீச்சம், லக்னாதிபதி நீச்சம், 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல அமர்ந்த 8ஆம் அதிபதியினுடைய பார்வையை பெற்ற ராகு. ஏன் இதில் 8ஆம் அதிபதி அவர் நம்ம சொல்கிறோம்? ரிஷப லக்னத்திற்கு 2 ஆதிபத்தியம் வைக்கிறார் குரு. ஒன்று, அவர் 8ஆம் அதிபதி அவர் தான், 11 கூடையவர் அவர் தான். ஆனால் ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியுடைய பார்வையாக நாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, ரிஷப லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையை தொடர்பு கொள்கின்றார். 11ஆம் வீட்டுக்கு 2இல் இருக்கின்றார். 11ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வார். ஏன்னா 11ஆம் வீட்டுக்கு 2இல் இருக்கார். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டோடு தான் அதிகப்படியாக தொடர்பு கொள்வார். காரணம், பார்வையின் மூலமாக 8ஆம் வீட்டையே குரு பகவான் தொடர்பு கொள்கின்றார். இந்த பாயிண்டை நீங்கள் எடுக்கணும். அப்போ ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் நின்ற ராகு, 8ஆம் வீட்டுடைய பார்வையை பெற்ற ராகு இந்த இடத்துல நல்ல பலனை தருமா? வெளியில் நகர்த்தி, ஏன்னா 12ஆம் இட சுபத்துவம், வெளியில் நகர்த்தி ஒரு வேலையை கொடுப்பாரு, ஒரு அடிமைத்தனத்தை கொடுப்பாரு. ஏன்னா லக்னாதிபதி வலுவிழந்திருக்கின்றார். லக்னாதிபதி அங்கே நீச்சம்.
இதில் ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அந்த வீட்டுக்கு 12 மறைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் ராகு தான் அந்த பாவகத்தை இயக்குவார். சுக்கிர தசை நடந்தால் 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் தசை நடத்த மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் 6ஆம் வீட்டுக்கு 12 மறைகின்றார். பாவத்பாக விதிப்படி அவர் 6ஆம் வீட்டிற்கு 12 மறைவதால் சுக்கிரன் தசை நடத்துகின்றாரா, ராகு தசை நடத்துகின்றாரா? ராகு தசை நடத்தினால் 6ஆம் பாவகத்தை இயக்குவார். சுக்கிரன் தசை நடத்தினால் 6ஆம் பாவகத்தை இயக்க மாட்டார், லக்னாதிபத்தியத்தை இயக்குவார். அப்படிங்கிற பாயிண்டை நீங்கள் எடுக்கணும். அதே போல் 8ஆம் வீட்டுடைய தொடர்பு, பொதுவோட 8லே குரு இருக்காரு, ராகு இருக்கார், 8ஆம் வீதியாக செயல்படுவார். 2இல் குரு இருக்கின்றார், சுக்கிரன் இருக்கின்றார், 8இல் ராகு இருக்கின்றார், 8ஆம் வீதியாக செயல்படுவார். 8ஆம் வீதி 6ஆம் வீடுடைய தன்மை அவர் செய்வார். ஏன்னா 8ல் ராகு இருக்கார், 2இல் அமர்ந்த குரு சுக்கிரனுடைய தொடர்பை வாங்குகின்றார். 8லேயே ராகு குரு, 2இல் அமர்ந்து சுக்கிரனுடைய பார்வை வாங்குகின்றார். ஏன்னா இந்த இடத்துல இந்த ராகு 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்வதா. இதே ராகு லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார். ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கின்றார். லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்றார். 5ஆம் இடத்திலே அமர்ந்த குரு, 5ஆம் இடம் அப்படி சொல்லும்போது அந்த கன்னி வீட்டில் அமர்ந்த குருவினுடைய பார்வை ராகு கிடைக்குது. இந்த இடத்துல ராகு 6, 8 அதிபதியுடைய தொடர்பை பெறுகின்றாரா என்றால் இல்லை. ஏன்னா ரிஷப லக்னத்திற்கு 11 ராகு இருக்கார், 11ஆம் அதிபதியாக செயல்படுவார். 11ஆம் அதிபதியுடைய பார்வையை வாங்குகின்றார். 8ஆம் அதிபதியாக அவர் செயல்பட மாட்டார். 8ஆம் வீட்டிற்கு கேந்திரத்தில் இருப்பதால் 20% மட்டுமே 8ஆம் இட பலன் நடக்கும். அதிகப்படியான பலன் என்பது 11ஆம் வீட்டையே தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக குரு தொடர்பு கொள்கின்றார். ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்த குரு, 11ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு, குரு பார்வை ராகுக்கு கிடைக்கின்றது. 11ஆம் பாவகத்தை ராகு இயக்குவார். ராகு திசையில் 11ஆம் பாவகத்தினுடைய நல்ல பலன் நடக்கும். அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே வருங்க. அப்போ ராகு இந்த இடத்துல பலன் பெறக்கூடிய தன்மை உண்டு. அப்போ அதாவது எந்த பாவகத்தோடு அவர் தொடர்பு கொள்கின்றார், எந்த அதிபதியோடு அவர் தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம வரணும். ரிஷப லக்னத்திற்கு 6, 8 அதிபதியுடைய தொடர்பை பெறக்கூடிய அந்த ராகு 6ஆம் அதிபதியினுடைய தொடர்பை பெற்றிருக்கின்றாரா குரு? 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய 6ஆம் அதிபதி இந்த இடத்துல சுக்கிரனுடைய வீட்டை சுக்கிரனை தொடர்பு கொண்டிருக்கின்றாரா? 8ஆம் அதிபதியான குரு 8ஆம் வீட்டை தொடர்பு கொண்டிருக்கின்றாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ துலாம் லக்னத்திற்கு ராகு இருக்காரு. லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல அமர்ந்த ராகு இப்போ இந்த இடத்துல ராகு சுக்கிரனுடைய இணைவில் இருக்கார், உச்ச குருவோட பார்வையில் இருக்கார். துலாம் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல ராகும் சுக்கிரனும், 10ஆம் இடத்துல உச்ச குரு. அந்த உச்ச குருவோட பார்வையை ராகு வாங்குறார். உச்ச குருவோட பார்வையை ராகு வாங்குறார். இந்த இடத்துல துலா லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல அமர்ந்த குரு 3ஆம் அதிபதியாக செயல்படுவாரா, 6ஆம் அதிபதியாக செயல்படுவாரா? 10ஆம் இடத்துல அமர்ந்த உச்ச குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்கின்றார். 3ஆம் வீட்டிற்கு அவர் 8இல் மறைகின்றார். அப்போ குரு முழுமையாக குருவினுடைய முழுமையான பார்வை ராகுக்கு கிடைக்குது. ராகு சுக்கிரனுடைய இணைவில் இருக்கின்றார். குருவின் பார்வையை அவர் பெறுகின்றார். அப்போ 6ஆம் அதிபதியுடைய பார்வையை பெறுகின்றார். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிற்கு அவர் திரிகோணத்தில் இருக்கின்றார். 8ஆம் ஆதிபத்தியத்தினுடைய பலனை செயல்படுத்துவார். அதாவது லக்னாதிபதியாகி 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு அமர்ந்து அதை 11ஆம் வீட்டிலேருந்து குரு பார்த்தாருன்னா நல்ல பலன். ஆனால் இந்த இடத்துல துலா லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், நீங்கள் என்ன பாயிண்ட் எடுக்கணும்னா, ஒரு 8ஆம் அதிபதி சுபராக வந்தால் அந்த வீட்டிற்கு திரிகோணத்தை எடுக்க வேண்டும். வேண்டிய அடிப்படையில் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கிரன் 8ஆம் வீட்டிற்கு திரிகோணத்தில் 8ஆம் பாவகத்தையே அதிகமாக செயல்படுத்துவார். 6ஆம் வீட்டை தொடர்பு கொண்ட நிலையில் பார்க்கின்ற குரு 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். அப்போ துலா லக்னத்து அப்படி எந்த இடத்துல இருந்தால் இதனுடைய தாக்கம் இருக்காது. துலா லக்னத்திற்கு 5இல் சுக்கிரன் ராகு, 11ஆம் இடத்துல அமர்ந்த சிம்மத்தில் அமர்ந்த குரு பார்க்கின்றார். சிம்மத்தில் குரு அதிநட்பு, 6ஆம் வீட்டிற்கு 6இல் மறைகின்றார். லக்னாதிபதி திரிகோணம் ஏறுகின்றார். அப்போ 8ஆம் வீட்டிற்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரிய கெடுபலனை தரமாட்டார்.
லக்னத்திற்கு கோணத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல பலனை தருவார். குருவினுடைய பார்வை முழுமையாக சுக்கிரன் ராகுக்கு கிடைக்கின்றது. இந்த இடத்துல 8ஆம் அதிபதியினுடைய தொடர்பையோ 6ஆம் அதிபதியுடைய தொடர்பையோ குரு பெறவில்லை. காரணம், 6ஆம் வீட்டிற்கு 6இல் மறைகின்றார். துலா லக்னத்திற்கு 11 அமர்ந்த குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்கின்றார். அப்போ நீங்கள் எந்த பாயிண்டில் எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாவகத்தினுடைய தன்மையோடு தொடர்பு கொள்கின்றார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 6, 8 அதிபருடைய தொடர்பை அவர் வாங்கவே கூடாது. வாங்கினார்னா அந்த ஆதிபத்தியத்துடைய தன்மைகளை அவர் செயல்படுத்துவார் அப்படிங்கிறது அமைப்பு வருங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.